செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் இல்லைங்க. இது நம்ம கூட படம் இருக்கு. இன்னைக்கு இன்சூரன்ஸ் பத்தி வேணாம், செக்யூரிட்டி பத்தி போகுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினோட வெயிட் வந்து மினிமம் 1/2 டன் இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் தூக்கிட்டு போக முடியாது. 2வது விஷயம், இதுல சில செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ வந்து மிஷின் ரொம்ப நாள் ஐடியலா இருந்தாலுமே அது லாக் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இல்ல யாராவது தெஃப்ட்க்கு ட்ரை பண்றாங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா மிஷின் லாக் ஆகிக்கும். 500 கிலோவா இருந்தாலும் தூக்கிட்டு போக மாட்டாங்களான்னு கேட்பாங்க. இந்த மிஷினை வந்து கிட்டத்தட்ட 2 அடி ஹோல் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது. அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, மிஷினுக்கு சென்சார் வச்சிருப்பாங்க. இந்த சென்சார கேமரால இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. கூட ஒரு ஸ்பீக்கர், ஒரு அலாரம் பட்சமும் இருக்கும். அது இல்லாம முக்கியமானது ஸ்மோக் சென்சார் கூட இருக்கு. செக்யூரிட்டிலேயே முக்கியமான ஆள் இவரு தான். ஆனா நம்ம இங்க பாதி பேருக்கு இவர் இருக்கிறாருன்னே தெரியாது. எமர்ஜென்சி பட்டனோ ஆர் சென்சாரோ ட்ரிகர் ஆனா ஃபர்ஸ்ட் கேமரால வாட்ச் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது தெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா ஸ்பீக்கர்ல பேசுவாங்க. அதுலயும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பஜாரை அடிச்சிருவாங்க. ஈவன் தோ ஸ்மோக் டிடெக்டர் கூட இருக்கு. ஃபயர் இருந்ததுன்னா அவங்களே ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கக்கூடிய பிசினஸ் வேணும்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. டைம் பாஸ்க்கு எனக்கு கால் பண்ணிடவே முடியாது.